ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் மேபி அறிவிப்பு வெளியாந்துருச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவா அந்த வீடியோ வரும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற பாடங்கள் நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கீங்க பிளஸ் பிஎடா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிஓ எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஜிஎஸ்மே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம். இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் வருடாந்திர கால அட்டவணையில் நவம்பர் மாதம் நாங்கள் எக்ஸாம் அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியாகலை. மேபி அறிவிப்பு வெளியாந்துருச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவா அந்த வீடியோ வரும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸு இந்த 3 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எலிஜிபிள் கிடையாது. மேபி வரக்கூடிய அறிவிப்பில் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே தகுதி உடையவர். அப்படி இருக்கும்போது தாங்கிட்ட யூஜி பிளஸ் பிஎட் இருக்கும். அதை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2ல வந்து முட்டி மோதி நிற்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். இது வந்து கல்வி தகுதி. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு, 2வது ஜிஎஸ். ஸோ தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். தகுதி தேர்வில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கோரிங் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். அப்படி பார்க்கும்போது ஸ்கோரிங் பேப்பரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 110 மதிப்பெண்கள் இருக்குது. இந்த 110மே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். டிகிரி லெவல் கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் இருந்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க, இங்கிலீஷில் இருந்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க, சைக்காலஜியில் இருந்து ஒரு 24 மார்க் 25 மதிப்பெண்கள் கேட்பாங்க, சயின்ஸில் இருந்து ஒரு 20 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மார்க் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் டிகிரி லெவலுமே படிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம். அப்படி இருக்கும்போது டிகிரி லெவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ 150 மதிப்பெண்கள், அதில் 110 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு 30 மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல். கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நீங்கள் பிஎட் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், அதே மாதிரி 4th சம் நீங்கள் பிஎட் படிக்கும் போதே மிக முக்கியமான மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், ஸோ கரண்ட் சிச்சுவேஷனில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த திட்டத்தால் எந்த மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றியுமே வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதாவது சிலபஸ் தனியாக இருக்குது. அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு படிக்கிங்க அப்படின்னா 30க்கு 30 ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ 110 ப்ளஸ் ஒரு 30 140 ஆச்சு. அடுத்து 10 மதிப்பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம உலகத்தில், நம்ம இந்திய நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அடிப்படையான பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வினாக்கள் கேட்பாங்க. 10 மதிப்பெண்கள் இருக்கு. ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின் 150 மார்க் வந்து இருக்கு. அப்போ இந்த 150க்கு உங்களால் சைக்காலஜி, அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இந்த 40 மதிப்பெண்கள் இருந்து ஓரளவு வந்து ஒரு 30-35 மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸு 110 மதிப்பெண்களுக்கு யார் ஒரு 75+, 85+ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து போக முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 24 வயதான மாணவி வந்து பாஸ் பண்ணி இப்போ பிஓ ஆஃபீஸரை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி யூஜி ப்ளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஜிஎஸ்மே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஜாப் ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒரு 10 ஸ்கூலோ 5 ஸ்கூலோ வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூலில் டீச்சர் வந்து எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டி வந்து வேணும், ஒரு டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சூப்பர்வைசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் ரோல். ஓகே, டிஎன்பிசி குரூப் 2 ஆஃபீஸருக்கு வந்து எப்படி வேலை இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து வேலை இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கல்வி தொகுதி இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்போ கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலுங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படிக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். வேறு டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.